ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சொசைட்டியில் எப்பயுமே ஒரு விஷயம் உண்டு. யாரையாவது மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாங்க ஒரு சில பேர். காரணம் என்னன்னா, நம்மளோட செயல், நம்மளோட பிஹேவியர், நம்மகிட்ட இருக்கிற பணம், நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸு, நம்ம போட்டிருக்கிற செருப்பு, நம்ம வச்சிருக்க ஹேர் ஸ்டைலு, நம்ம பேசுகிற பேச்சு, நம்மளோட சிரிப்பு, இது எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஓவராக போச்சுனாலும் நம்மளை ஓவராக மட்டம் தட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நம்ம வேல்யூ ரெஸ்பெக்டை எப்பயுமே மெயின்டைன் பண்ணி கரெக்டாக வச்சுக்கிறதுக்கு நம்ம நிறைய விஷயம் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வேல்யூ ரெஸ்பெக்ட் மற்றவங்ககிட்ட இருந்து வேணும்னா நம்மளோட இலக்கு எதுவோ அதை நோக்கி மட்டும்தான் பயணிக்கணுமே தவிர, அதை விட்டுட்டு இன்னொரு இடத்துல நம்ம பயணிக்கும் போது கண்டிப்பா நம்மளோட ட்ராக்கு மாறும். நம்ம ஒரு ஐபிஎஸ் ஆகணும்னா, நம்ம ஒரு டாக்டர் ஆகணும்னா, நம்ம ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஆகணும்னா, நம்ம ஒரு யூடியூபரா மாறணும்னா, நம்ம ஒரு பிசினஸ் மேனா மாறணும்னா, உண்மையாவுமே ஃபோக்கஸ் ஃபுல்லா ஐபிஎஸ் பிசினஸ் மேன் அப்படின்னா நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லா அதை நோக்கி தான் போகணும். அதை தாண்டி கொஞ்சம் செதறனா கூட உங்களை பார்க்குறவங்க ஐபிஎஸ்ஸா பார்க்க மாட்டாங்க, உங்களை ஒரு ஏட்டா தான் பார்ப்பாங்க. உங்களை ஒரு பிசினஸ் மேனா பார்க்க மாட்டாங்க, உங்களை ஒரு சேல்ஸ் மேனா தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால தான் நம்ம வாழ்க்கையை எதை நோக்கி கொண்டு போறோம், நம்ம சமுதாயத்தில் நம்ம யாருன்னு நிரூபிக்கணும்னா நம்மளோட வாழ்க்கையில எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அடுத்தவங்ககிட்ட இருந்து நம்மளால வேல்யூ ரெஸ்பெக்டை வாங்கிக்கிட்டே இருக்க முடியும். ஸோ அதனால எப்பயுமே தனக்கு தானே உண்மையா இருக்கிறத மட்டும் கைவிட்டுறாதீங்க. பட் இப்படி எல்லாம் இருந்ததுக்கு பின்னாலையும் வேல்யூ ரெஸ்பெக்டை உங்களால மற்றவங்ககிட்ட இருந்து எடுத்துக்க முடியலன்னு நினைச்சீங்கன்னா வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வேல்யூ ரெஸ்பெக்ட் அதிகப்படுத்திக்கிறதுக்கு தேவையான இம்பார்ட்டன்டான 7 பாயிண்ட் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு பாயிண்ட்டுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் தரக்கூடிய இம்பார்ட்டன்டான பாயிண்டா இருக்க போது. ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் தொடர்ந்து பாருங்க. அதுலேயும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டும் செகண்ட் பாயிண்ட்டும் ரொம்பவே இம்பார்ட்டன்டான பாயிண்ட் உங்களுக்கு வேல்யூ ரெஸ்பெக்டை அதிகப்படுத்திக்கிறதுக்கு. ஏன்னா வேல்யூ ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது அதுவா கிடைக்கிறது, நம்மளா கேட்டு வாங்க முடியாது. ஸோ வீடியோவை கம்ப்ளீட்டா லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு வெளியே போங்க. வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். வெயிட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாத்தையும் நீங்க பார்த்து உங்களை நீங்க 1% சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும். ட்ரூத் நம்பர் 1, சே வித் யுவர் வேர்ட்ஸ், ப்ரூவ் வித் யுவர் ஆக்ஷன்ஸ். ஒரு டைம் ஒரு இன்டர்வியூல ரத்தன் டாட்டாட்ட கேக்குறாங்க, அம்பானி மாதிரி நீங்க ஏன் உலகத்திலேயே மிகப்பெரிய ரிச்சஸ்ட் பர்சன் லிஸ்ட்ல நீங்க ஏன் இல்லன்னு. அதுக்கு ரொம்பவே சிம்பிளா சாந்தமா ரத்தன் டாட்டா வந்து சொல்யூஷன் சொன்னாரு. ஏன்னா அம்பானி பிசினஸ் மேனு, டாடா இண்டஸ்ட்ரியலிசன். எங்களோட எய்ம் என்னன்னா இந்த உலகத்திலேயே பெஸ்ட் ஒரு சொசைட்டியை உருவாக்கணுங்கிறதா. நான் எப்போ வரைக்கும் இந்த உலகத்துல இருக்கணும் அப்போ வரைக்கும் என்னோட பேர் நல்ல பேரா இருக்கணும்னு நான் விரும்புறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதே வார்த்தையை இந்த இடத்துல அதானி இருந்துட்டு சொல்லி இருந்தாருன்னா நம்ம எல்லாருமே சிரிச்சிருப்போம். ஆனா அதுவே ரத்தன் டாட்டா அவரோட வேல்யூவை ஷேர் பண்ணார்னா அதுக்கு பின்னாடி அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அவரோட ஆக்ஷன் இருக்கும். டாடா கம்பெனி உலகத்துல உள்ள 4.5 லட்சம் எம்ப்ளாயர்ஸுக்கு ஒர்க் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம குளோபல்ஸுக்கு 1500 கோடி டொனேஷனா கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஒரு காரணத்தினாலதான் உலகம் ஃபுல்லா ரத்தன் டாட்டா சாருக்கு அவ்வளவு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறாங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தை நான் பண்ணுவேன்னு சொல்றாரோ அந்த விஷயத்தை அவர் நல்லபடியா ஆக்ஷனாவும் பண்ணி காமிக்கிறாரு. ஆனா இன்னைக்கு டயத்துல ஒவ்வொருத்தவங்க பேச்சு பெருசா இருக்கும், ஆனா அவங்களோட ஆக்ஷன்ல ஒரு விஷயம் கூட இருக்காது. இதனாலேயே அவங்களோட பார்ட்னர், அவங்களோட ஃப்ரெண்டு, அவங்களோட ரிலேஷன்ஷிப் இவங்களுக்கு மரியாதை, வேல்யூ ப்ரொவைட் பண்ணவே மாட்டாங்க. சோ இதனாலேயே நம்ம லைஃப்ல நம்ம பேசுற பேச்சும் நம்மளோட ஆக்ஷன்ஸும் மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கணும். சோ இதனால நீங்க ப்ரூவ் பண்ணி காமிங்க, நீங்க பேசுறது மட்டும் இல்லாம ரியாலிட்டி படி நீங்க இந்த உலகத்துக்கு நீங்க எப்படி வெளியே காமிச்சுக்கிறீங்களோ அப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு. இந்த ஒரு குவாலிட்டினால மத்தவங்க உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கண்டிப்பா கொடுப்பாங்க. ட்ரூத் நம்பர் 6, டோன்ட் அப்பாலஜி when you don't have to. ஃப்ரெண்ட்ஸ், தப்ப ஒத்துக்கறணும், இதை அக்செப்ட் பண்ணிக்கிறணும். நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்னு நீங்க பெட்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா இது உங்களை ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சனா மாத்தும். ஆனா அதுவே நீங்க எனி டைம் உங்க தப்ப நீங்க ஒத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, எனி டைம் நீங்க சாரி கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த விஷயம் உங்களை ஒரு வீக்கான பர்சனா வெளியே காமிக்க ஆரம்பிச்சிடும். எனி டைம் ஒரு சில ஆளுங்கள்லாம் தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அந்த தப்புல இருந்து அவங்க கத்துக்கிற கூட மாட்டாங்க. இதனாலேயே மத்தவங்ககிட்ட இவங்க எனி டைம் சாரி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி சில நேரம் அவங்க தப்பே பண்ணியிருக்க மாட்டாங்க, அந்த நேரத்திலையும் இவங்க சாரி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. மற்றவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க, மற்றவங்களை பார்த்து பயந்துக்கிட்டு அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இவங்க சாரி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதனாலேயே நம்மளுக்கு ஆப்போசிட்ல உள்ளவங்க நம்மளை ரொம்பவே ராங்கா டீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ரெஸ்பெக்ட் வேல்யூ கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா இவங்க மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக வேண்டி இவங்க வேல்யூவை கம்மி பண்ணிக்கிறாங்க. அதனால வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சிச்சுவேஷன் வந்தாலும் சரி, இப்ப நான் சொல்ல போற 3 விஷயத்துல மட்டும் நீங்க மற்றவங்ககிட்ட சாரி கேட்கவே கேட்காதீங்க. முதல்ல உங்க மேல எந்த ஒரு தப்புமே இல்லைன்னா
பண்ணா சாரி கேட்காதீங்க. ரெண்டாவது, உங்க கண்ட்ரோல்ல எந்த ஒரு விஷயம் இல்லையோ அந்த விஷயத்துக்கு நீங்க தப்பு பண்ணதா மத்தவங்ககிட்ட போய் சாரி கேட்காதீங்க. தேர்டு, எந்த ஒரு விஷயம் உங்களோட பர்சனாலிட்டி அதிகப்படுத்தாம கம்மி பண்ணுதோ அந்த விஷயத்துல நீங்க யார்கிட்டயும் சாரி கேட்காதீங்க. ஏன்னா அந்த விஷயம் தான் உங்களோட பர்சனாலிட்டி தான் உங்களோட யூனிக்னஸ். இந்த மாதிரி விஷயத்துல மட்டும் மத்தவங்ககிட்ட சாரி கேட்கவே கேட்காதீங்க. இதனாலேயே உங்களுக்கு மத்தவங்க ரெஸ்பெக்ட் தானா கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ட்ரூத் நம்பர் 5, மேக் யுவர் செல்ஃப் எ பிரையாரிட்டி. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ரூல் இருக்கு, ஹார்ட் டு கெட். இந்த ரூல்ல நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், உங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி கொடுக்கணும். எப்பயுமே யாருக்கிட்டையுமே உடனே அவைலபிளா இருந்துடக்கூடாது. நீங்க இப்படி ஒரு பர்சனா மாறணும். உங்ககிட்ட வர்றதுக்கு, உங்ககிட்ட கான்டாக்ட் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கக்கூடிய ஒரு பர்சனா நீங்க மாறணும். நீங்க யார் ஒருத்தவங்க கிட்டையும் ஈஸியா மிங்கிள் ஆயிராம, யார் ஒருத்தவங்களையும் இக்னோர் பண்றதுக்கு தயாரா இருந்துகிட்டு உங்களோட லைஃப்ல நீங்க ஃபோக்கஸ் பண்றவங்களா இருக்கணும். எப்பயுமே இங்க எக்கனாமிக்கல் சப்ளை படியும் டிமாண்ட் பிளான் படியும் நம்ம பார்த்தோம்னா, எப்போ உங்க சப்ளை கம்மியா இருக்கோ அவ்வளவு தூரத்துக்கு உங்களோட டிமாண்ட் அதிகமா இருக்கும். ஏன்னா யார் ஒருத்தவங்களை புதுசா பாக்குறாங்களோ அவங்கள பார்த்து தான் யாரா இருந்தாலும் அட்ராக்ட் ஆவாங்க. ஏன்னா இன்னைக்கு டயத்துல இவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு தான் ரெஸ்பெக்ட் வேல்யூ அதிகமா கொடுக்குறாங்க. யாரு ஒருத்தவங்க மத்தவங்களோட யூனிக்காவும் தனியாவும் அவங்களுக்கு அவங்களே ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி யார் கொடுக்காங்களோ அவங்கள தான் உலகத்துல நிறைய பேர் மதிக்கிறவங்களா இன்னைக்கு இருக்காங்க. தனியா இருக்கணும், ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி நம்மளுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா செல்ஃபிஷா இருக்கணும் அப்படிங்கிறது இல்ல. ஏன்னா செல்ஃபிஷ் அப்படிங்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, வெறும் அவங்கள பத்தி மட்டும் தான் யோசிப்பாங்க, மத்தவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கவே மாட்டாங்க. ஆனா இவங்க அவங்கள பத்தியும் யோசிப்பாங்க, மத்தவங்களுக்கும் ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. ஆனா அவங்களோட ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டியில தான் இவங்க ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸா இருப்பாங்க. இந்த ஒரு விஷயம் நம்மள்ட்ட இருக்கிறதுனால மத்தவங்க நம்மளுக்கு ரொம்பவே ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. ட்ரூத் நம்பர் 4, ஆஸ்க் மோர் கொஸ்டின் அண்ட் லிசன் வெல். நீங்க எப்பயாவது இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்திருக்கீங்களா, பேசியிருக்கீங்களா? எப்ப அவங்க கிட்ட நீங்க ஒரு நல்ல விஷயத்தை பத்தி பேச போறீங்களோ, ஒரு நாலேஜான விஷயத்தை பத்தி இவங்ககிட்ட ஷேர் பண்ணலாம், இவங்ககிட்ட இருந்து என்ன வருதுன்னு பார்ப்போம்னு நீங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியேவும், உங்க பேச்சை அவங்க கேட்டு ஃபுல்லா முடிக்கிறதுக்கு முன்னாடியேவும் இது எனக்கு தெரியும் அப்படின்னு யாராவது உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா? அதுக்கப்புறம் எப்படியோ அந்த விஷயத்தை நீங்க ஃபுல்லா அவங்ககிட்ட சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமும் கூட இந்த விஷயம் எனக்கு முதல்ல நல்லா தெரியும் அப்படின்னு அவங்க என்னைக்காவது உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா? இப்படி ஒருத்தவங்க உங்ககிட்ட சொல்றாங்கன்னா அப்ப அவங்க உங்க பேச்சை கேட்கறதுக்கே தயாரா இல்ல, அவங்க நாலேஜ் தான் பெருசு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவங்களா இருக்காங்க. அதாவது உங்களை விட அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு ஈகோ இருக்கக்கூடியவங்களா இருக்காங்க. எப்ப இப்படி ஒருத்தவங்க உங்க முன்னாடி பண்றாங்களோ அப்பமே அவங்க மேல உள்ள ரெஸ்பெக்ட் உங்களுக்கு கண்டிப்பா போயிரும். சைக்காலஜி படி யாருக்குமே இவங்களை பிடிக்கவே பிடிக்காது. கூட இருக்கிறவங்களையும் ரொம்பவே கீழ்த்தனமா நினைக்கிறவங்கள இருக்கலாம். உங்களுக்கு அதிகமா நாலேஜ் இருக்கக்கூடிய விஷயத்த கூட உங்க ஆப்போசிட்ல உள்ளவங்க உங்ககிட்ட பேசலாம். பட் எப்பயுமே இப்படி மட்டும் யோசிக்காதீங்க. நம்மள்ட்ட வந்து பேசுறவங்களுக்கு நம்மளை விட நாலேஜ் கம்மியா தான் இருக்கும்னு. அதுக்கு ஆப்போசிட்டா இப்படி பண்ணி பாருங்க. அவங்க பேசுறது நல்லா லிசன் பண்ணுங்க, ரிட்டர்ன் அவங்ககிட்ட கொஸ்டின் கேளுங்க. இதனால உங்க நாலேஜும் அதிகமாகும், அவங்களுக்கும் உங்க மேல உள்ள ஹம்பிள் கூடும். சோ இதனாலேயே அவங்களுக்கும் உங்ககிட்ட நிறைய நாலேஜை ஷேர் பண்ணணும்னு தோணும். உங்ககிட்ட அவங்க ரிலேஷன்ஷிப் கெயின் பண்றது மட்டும் இல்லாம உங்களுக்கு அவங்க மூலியமா ரெஸ்பெக்ட் வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. சோ இப்படிதான் மத்தவங்ககிட்ட இருந்து ரெஸ்பெக்ட நம்மளா கெயின் பண்ணிக்கிறோம். ட்ரூத் நம்பர் 3, ட்ரீட் அதர் பீப்புள் த வே தி வாண்ட் டு பி ட்ரீட்டட். எப்பயுமே உங்க கூட இருக்கிறவங்ககிட்ட நீங்க இப்படிதான் ட்ரீட் பண்ணணும். அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க ட்ரீட் பண்ண கத்துக்கறணும். இது ஒரு மிகப்பெரிய ரூலாவே இருக்கு. இந்த ரூல்ஸை சைக்காலஜி படி பிளாட்டினம் ரூல்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ரூல் படி பார்த்தோம்னா தான் மத்தவங்ககிட்ட நீங்க பேசும்போது அவங்கள நீங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். முதல்ல அவங்களுக்கு என்ன வேணும்னு. இதனால இதெல்லாம் தேவையில்ல, எந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு தேவையோ அது எல்லாத்தையுமே கொடுக்கணும் அப்படின்னு. ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்க கேதர் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள வின்-வின் சிச்சுவேஷனை நீங்க கிரியேட் பண்ணணும். இதனால ரெண்டு பேருக்குமே பிரயோஜனம் கிடைச்சிரும். எக்ஸாம்பிளுக்கு, யாராவது ஒருத்தவங்க உங்ககிட்ட ஒரு பெரிய ஹெல்ப் கேட்கறாங்க, ஆனா அவ்வளவு பெரிய ஹெல்ப் உங்களால பண்றதுக்கு கேப்பபிலிட்டி இல்லைன்னா நீங்க அவங்க கிட்ட இப்படி சொல்லி புரிய வைக்கணும், இவ்வளவு பெரிய உதவி என்னால பண்ண முடியாது, ஆனா என்னால பண்ண முடிஞ்ச உதவியை நான் உனக்கு கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு. இப்படி நீங்க அவங்க கிட்ட சொல்லும் போது அவங்க மனசுல நீங்க எப்படி ஷோ ஆவீங்கன்னா, நீங்க ரியலாவும் அவங்க மேல கேரா இருக்கீங்க அப்படின்னு நினைப்பாங்க. இன்னைக்கு நிலைமையில எல்லாரும் ஃபீல் பண்றது என்னவா இருக்கும்னா, மத்தவங்க நம்ம மேல எவ்வளவு கேரா இருக்காங்க அப்படிங்கறதா.
இந்த ஃபீலை நீங்க அவங்களுக்கு கொடுக்கும்போது மற்றவங்களுக்கு உங்க மேல ரெஸ்பெக்ட் தானா வளரும். ட்ரூத் நம்பர் 2, டோன்ட் ஆல்வேஸ் பி லைக்கபிள் டு வாட் இஸ் ரைட். ரெஸ்பெக்டான பர்சனா இருக்காம்பா அப்படிங்கறத நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது மத்தவங்களுக்கு நம்மள பிடிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதை நான் இப்ப உங்க முன்னாடி பிரேக் பண்ண போறேன். இது உங்களுக்கு தெரியணும். ரெஸ்பெக்ட் உங்களுக்கு மத்தவங்க கொடுக்குறாங்கன்னா அந்த ரெஸ்பெக்ட நம்ம ஃபீல் பண்ணும்போது எப்படி இருக்கும்னு. ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது மத்தவங்க நம்மள ரொம்பவே விரும்புறதும் மத்தவங்க நம்மள பார்த்து கை தட்டுறதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாது. நிறைய டைம் உங்களை பார்த்து அவங்க ஹேட் ஆவாங்க, உங்களை பார்த்து ரொம்பவே கேவலமா நினைப்பாங்க. ஆனாலும் ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நீங்க அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்களும் லிமிட்டடா உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்கன்னா அதுதான் உங்களோட நேச்சருக்காண்டியும் உங்களோட மேனர்ஸுக்காண்டியும் அவங்க கொடுக்குற உங்களுக்கான ரெஸ்பெக்டா இருக்கும். ஏன்னா வாழ்க்கையில ஏதாவது ஒரு டயத்துல கண்டிப்பா கஷ்டமான சூழ்நிலையை சந்திக்க வேண்டியது இருக்கும். அந்த நேரத்துல மத்தவங்க கண்டிப்பா ஹேட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு உங்களை பார்த்தா ரொம்பவே கேவலமா தோன்றது கூட வாய்ப்பு இருக்கும். அந்த நேரத்துல உங்க வேல்யூவை நீங்க காப்பாத்திக்கிறதுக்கு நீங்க கரெக்டா இருக்கிறது தப்பே கிடையாது. மத்தவங்க நம்மளுக்கு ஆப்போசிட்ல உள்ளவங்க கொஞ்ச நேரம் ஹேட் ஆனா என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா மத்த நேரத்துல நீங்க டிசிஷன் எடுக்கும்போது அப்போ உங்களுக்கு கண்டிப்பா ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. ட்ரூத் நம்பர் 1, பிராக்டிஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் நவ் யுவர் இண்டிவிஜுவல் ரைட்ஸ். லாஸ்ட் அண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்டான பாயிண்ட், உங்களுக்கு நீங்களே ரெஸ்பெக்ட் கொடுங்க. அப்பதான் மத்தவங்க உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. நீங்க உங்க மேலேயே ரெஸ்பெக்டா இருக்கீங்க, மத்தவங்களுக்கு நீங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு விரும்புறீங்க. ஆனா அவங்க உங்களை டிசர்வ் பண்ணாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த நேரத்துல நீங்க இதை முதல்ல கண்டுபிடிக்கணும். யாரு ஃபேக்கான ரெஸ்பெக்ட் கொடுக்குறா, ஆக்சுவலா நல்ல ரெஸ்பெக்ட் யாரு கொடுக்குறான்னு. இதுக்கு நேரான சொல்யூஷன் தான். யாரு ஒருத்தவங்க மத்தவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்கன்னா யாரு ஒருத்தவங்க அவங்களுக்கே அவங்க ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்டா இருக்காங்களோ அவங்க தான் மத்தவங்களுக்கு நல்ல ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. அவங்களோட கான்ஃபிடன்ஸ், அவங்களோட செல்ஃப் எஸ்டீம் பயங்கரமா இருக்கும். அவங்களோட செல்ஃப் கண்ட்ரோல் அவங்கள்ட்ட நல்லாவே இருக்கும். அவங்க லைஃப்ல என்ன வேணும் என்ன வேண்டாம் அப்படிங்கறதுல கரெக்டா இருப்பாங்க. இந்த ஒரு விஷயத்தை நீங்க சிம்பிளா அவங்கள பார்த்தே நீங்க கண்டுபிடிக்க முடியும். அவங்க என்ன பேசுறாங்க, அவங்க என்ன ட்ரெஸ் போடுறாங்க, அவங்க என்ன சாப்பிடுறாங்க, அவங்களோட ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கு, அவங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்த்தேவும் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்படிப்பட்டவங்களை அவங்களோட கான்ஃபிடன்ஸ், அவங்களோட செல்ஃப் லவ் பார்த்தேவும் மற்றவங்க அவங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் கண்டிப்பா கொடுப்பாங்க. அவ்வளவுதான். இப்ப நான் சொன்ன விஷயம் மட்டும் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா செல்ஃப் வேல்யூவை நீங்க கண்டிப்பா 100% அதிகரிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சு வீடியோ பண்ணேன். இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ காட்ட நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஆண்டுவே நெக்ஸ்ட் வீடியோ வந்துகிட்டே இருக்கு. அதை பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. அது வரைக்கும் விடைபெற மனசே இல்லை, பட் விடைபெற வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ விடைபெற மனசே இல்லாம விடைபெற நான் உங்க SS. டாடா பை பை, see you.